தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத எத்தனையோ திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கோம்னு சொன்னீங்க. அது எத்தனை சதவீதம்? இபிஎஸ் சொல்றாரு 15% தான். இல்ல அவருக்கு இல்ல இல்ல அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் இல்ல பெர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்ரோவேவ் அவன் எப்படிங்க ஆடம்பரம்? நீங்க திருப்பி வந்து வீட்டுல போய் கேளுங்க. நீங்க ஒருவேளை வந்து கடந்த முறை சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே 505 வாக்குறுதிகளை தந்திருந்தோம். அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் போன்ற இந்த மீதி இருக்கக்கூடிய 101 வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தால் அவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீதி 64 திட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு, அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் என்ற காரணங்களுக்காக அவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் என்று எத்தனையோ திட்டங்களை, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், மகளிர் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் அந்த முத்திரை தாளிலிருந்து 1% அது அந்த பதிவு குறைக்கப்படுகிறது, அந்த பெர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது என்று எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகளிலே தராத எத்தனையோ திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி தந்திருக்கிறோம். இந்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஆவலோடு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்புகளிலிருந்து பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து, கிட்டத்தட்ட நேரில் சந்தித்து அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள், ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக வாங்கிய மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் இமெயில், வாட்ஸ்அப் செய்திகளாக, குறுஞ்செய்திகளாக பெறப்பட்ட தகவல்கள், கோரிக்கைகள் என்று கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை பெற்று இந்த தேர்தல் அறிக்கை குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கலந்தாலோசனை செய்து இந்த தேர்தல் அறிக்கையில் தரக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் என்ன, அதையும் ஆராய்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக எங்களுக்கு பணித்திருந்தார்கள். அதன்படி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படித்ததாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள்.
என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. இல்லைங்க, நாங்கள் நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் வந்து நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு வந்து அன்னைக்கு இதை வந்து நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க வந்து மற்றவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையாக தான் இல்லை அவருக்கு இல்லை இல்லை அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் இல்லை இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதில் 404 நிறைவேற்றிருக்கோம். பெர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 80%ன்றாரு. அதற்கு மேல் நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகள் செயல்படுத்தாம இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதாங்க 505ல் 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கு எடுத்தோன்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இல்லைங்க, பல பேர் வந்து இலவசங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வந்து எல்லா எக்கானமிஸ்டுமே ஏன் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட கோவிட் நேரத்திலிருந்தோ பல தருணங்களில் ஒரு எக்கானமிக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கையில் பணம் கொடுக்கப்படும் போது, மக்களிடம் பணம் போய் சேரும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஏன்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய அந்த திறன் மக்களுக்கு அதிகப்படும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஹோலிஸ்டிக்காக அது வளர முடியும். அதனால தான் இப்போ 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறதுன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அந்த பெண்கள் கையில் இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கிறது, சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அது இன்னும் அதிகப்படுத்துகிறது. அவங்க அதை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதாவது தன்னால் முயன்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஸ்டிமுலஸாக தான் மாறுதே தவிர அது வந்து இலவசம் அப்படிங்கிறது இல்லை. பேருந்து பயணத்தை எடுத்துக்கோங்க. பேருந்து பயணம் வந்து இன்னைக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து கணவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க, அவளுக்கு மதியம் அவங்க எல்லாம் போன உடனே மதியம் மாலை வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது. முன்னாடி வந்து பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஒருவேளை வந்து எங்கேயா போய் ஒரு வீட்டில் சமைக்க முடியும், 2 மணி நேரம் போய் சமைச்சு கொடுத்துட்டு வர முடியும்னா ஷி வில் டேக் அப் தட். அங்கே போய் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு 5000 அவங்களால சம்பாதிக்க முடியும்னா இந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணம் ஒரு 5000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வந்து இலவசம்னா இது வந்து ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், சமூக நீதிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து புரிஞ்சுக்காம ஒருவேளை சமூக நீதி உருவாகி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை விமர்சனம் செய்யலாம். பெண்களுக்கான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க, ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து ஆட்சியில் இருப்பதா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியே ஒரு பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு முன்வராத ஆட்சி யாருடைய ஆட்சி? அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு அத்தனை முயற்சிகளை செய்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு குற்றம் நடந்து விட்டால் முதலமைச்சர்
அந்த இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் உறுதி செய்திருக்கிறார். அதனால் அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அருகதை தகுதி கிடையாது. ஆனால் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு இந்த தேர்தல் அறிக்கையிலே இன்னும் அதிகமான வாக்குறுதிகளை தந்திருக்கிறோம். கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு வயது பருவத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் தேவைப்படுது. அதையும் தருகிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இப்போ உள்ளாட்சியில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அரசியல்ல வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, இப்போவே வந்து நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு மேல் அவங்க வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலும் இன்னும் நிச்சயமாக வந்து அதை வந்து அரசு மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு யார் யார் டிசர்விங், யார் யாருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் வசதிகள் இல்லையோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வவுச்சர் வழங்கப்படும். இப்போ 2,000 ரூபாய். இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே செகண்ட், இப்போ சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தான் சுயமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு மானியத்தோடு கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கோம். இல்லை, ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியாக வந்து கேஸ் அடுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு இது ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க. அதை நிறைவேற்ற போகும்பொழுது பல அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் அவர்களிடம் நீங்கள் எத்தனை பர்னர்னு சொல்லலை, அதனால் ஒரு பர்னர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அடுப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல, நமக்கு காசு கம்மியாகும், செலவு கம்மியாகும்னு சொன்ன பொழுது முதலமைச்சர் கலைஞர் அதுக்கு சொன்ன பதில், நான் வந்து இது வந்து தேர்தல் வாக்குறுதியாக தரவில்லை, 2 பர்னர் இருந்தால் அவங்க சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு இந்த சமையல் அறையிலிருந்து அந்த பெண்கள் வெளியே வருவார்கள், வாழ்க்கையில் தனக்கு பிடித்த மற்ற விஷயங்களை செய்ய துவங்குவார்கள் அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் அறையிலேருந்து சீக்கிரம் விடுதலை கிடைக்கிறதுக்கான திட்டம் தான் இது அப்படிங்கிறாங்க. அதே போல தான் இப்போ வந்து நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா அந்த துணியை வந்து கையில் வச்சு துவைச்சிட்டு இருக்கிறதுக்கான அந்த நேரத்தை குறைக்கிறோம். அவங்க வேறு ஏதாவது தனக்கு பயன்படுத்தக்கூடிய கேஜெட்ஸ் வாங்குறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்கன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு நாளைக்கு பயன்படுத்த முடியும். அந்த நேரம் அவர்களுக்கு சேமிக்கப்படுகிறது. அவங்க வந்து நான் வேறு வேலை பார்க்க முடியும். இது இன்னொரு முதலீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வவுச்சருங்கிறது இப்போ வந்து நான் இதுதான் நீங்கள் வாங்கணும், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், அதனால் நான் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்கும்போது அது பயனற்ற இன்னொன்று ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயமாக தான் மாறுதே தவிர, இந்த வவுச்சர் கொடுக்கும்போது எனக்கு என்ன தேவையோ என்னுடைய வேலை சுமையை குறைப்பதற்கு, எனக்கு வேறு ஒரு என்னுடைய டைமை பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்குகிறது. மைக்ரோவேவ் அவன் எப்படிங்க ஆடம்பரம்? நீங்கள் திருப்பி வந்து வீட்டில் போய் கேளுங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் சாதாரணமாக ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா ஒரு பாத்திரத்தை ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் நேராக மைக்ரோவேவில் வச்சிங்கன்னா சூடாயிரும். இல்லைன்னா நீங்கள் அடுப்புலேருந்து அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவணும். அந்த பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. Amrit Prakash from ANI. It seems like rupees 2,000 financial assistance and 8,000 being allotted as schools are being projected as empowerment to the cities
citizens. On the other hand, critics are saying that it's just the freebies and it will have a lot I of just, impact on the revenue system. I just explained why it is not. I think I'm sure many of our friends will be able to translate it to you. But when you give 2,000 rupees, when you put 2,000 rupees in the hands of a woman, it is her money. She doesn't have to depend on somebody to spend it. So she can actually spend it the way she needs to spend it, or she can invest it into something. She can take care of her health without depending on somebody. So it is definitely to empower her and to give her that confidence that what economic freedom, it will make her understand what economic freedom means also. So it is an empowerment scheme, it is not freebies. Being in power from the past 5 years and this manifesto in hands of DMK cadre, do you think this will pave out the way for DMK 2.0 in 2026? No, I think the government, what the government has achieved, this manifesto, people trust this manifesto because what we've delivered in the 5 years is what they've seen. So that is what gives the people the confidence to trust in this manifesto. And definitely, I'm very sure people have complete faith in the DMK governance and in the chief minister. So definitely, they will vote us back to power. Do you think this kind of கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள்ல கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொல்லியிருக்கோம். அதை எப்போ செயல்படுத்துன்னு கேட்டதுக்கு நாங்க சொன்னோம். எப்போ செயல்படுத்தணும்னு சொன்னோமா அப்படின்னு அப்போ நிதியமைச்சர் இருந்த யூனியன் இப்போ கொடுத்திருக்க இந்த வாக்குறுதிகளை எப்போ செயல்படுத்தணும்? 5 ஆண்டுகள். இல்லைங்க, ஆட்சி சில எதை செய்ய முடியாதுன்றதுக்கு காரணங்களையும் சொல்லியிருக்கோம். பல ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. நீங்களே பார்த்துருக்கீங்க, கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எவ்வளவு விரைவில் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறோம். இல்லைங்க, பல வாக்குறுதிகள் முதலமைச்சர் பொறுப்பேற்று கொண்ட அன்றே கையெழுத்து போட்டு அன்னைக்கே விடியல் பயணம் அப்படிங்கிறது அன்னையிலிருந்தே நிறைவேற்றப்பட்டது. அதனால ஆட்சி பொறுப்பேற்று கொண்டவுடன் இந்த திட்டங்கள், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் செய்ய ஈடுபடும். இந்த தடவை முடிந்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தேவைப்படாத வாக்குறுதிகளாகத்தான் தந்திருக்கு. டீசலுக்கு விலை குறைச்சவங்க, ஆனா அதுக்குமே இல்லைங்க, முழுமையாக குறைக்கிறது நிச்சயமாக இல்லைங்க. அவங்களுக்கு அவங்களும் குறைக்கணும் இல்லையா? அவங்க அவங்க ஏத்திட்டே போகும்பொழுது அதோட இல்லாம தமக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தராத நேரத்துல ஒரு மிகப்பெரிய நிதி சுமையை அவங்க எல்லா டாக்ஸஸையும் எடுத்துக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தராத ஒரு சூழ்நிலையில இந்த அளவுக்கு ஒரு ஜிடிபி growth அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை நம்முடைய அரசு உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை.